சார் நீங்கள் வந்து அதை கொடுத்தா தான் வாங்கிட்டு போவேன்னு சொல்கிறாரு, நீங்கள் வர முடியுமா என்று அடுத்த கேள்வியை கேட்டாள். நோ, எனக்கு வேறு நிறைய முக்கியமான வேலை இருக்குது, என்னால் இப்போ அங்கே வர முடியாது. அப்புறம் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லுங்கள், 100 மாத்திரை இல்லை, 1 மாத்திரை கூட உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் இது என்னோட ஆர்டர்னு சொல்லி அவனை உடனே அங்கிருந்து அனுப்புங்க. அப்புறம் நம்மக்கிட்ட பில்ஸ் வாங்கியிருக்கிற எல்லா கம்பெனிக்கும் ஒரு மெயில் அனுப்புங்க. யாருமே அதிலிருந்து 1 மாத்திரை கூட இந்த செழியனுக்கோ இல்லை அவன் குடும்பத்துக்கோ கொடுக்கக்கூடாதுன்னு. அதையும் மீறி யாராவது கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த முறை மாத்திரை வாங்குறதுக்கோ இல்லை அக்ரிமெண்ட் போடுறதுக்கோ நம்ம ஆஃபீஸுக்கு வரக்கூடாதுன்னு தெளிவாக மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க. யாருமே அவனுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்ல அந்த பக்கம் சற்று தயங்கி கொண்டே சரி என்று ஒப்புக்கொண்டாள் நிக்கிதா. ஃபோனை வைத்தவன், இந்த செழியனுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் ஏன் ஆஃபீஸில் வந்து பில்ஸ் வேணும்னு கேட்பான். இவங்க எல்லாரும் சேர்ந்து அக்ஷராவுக்கு பண்ணதுக்கு நிச்சயம் பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச நான் நேரில் போய் காப்பாற்றாமலேயே அவளை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் என்று அக்ஷராவை காப்பாற்றுவதற்கு வேறொரு திட்டத்தையே இந்த 2 நிமிடங்களில் வகுத்து விட்டான். பாவம், அவன் மருந்து தரக்கூடாது என்று சொன்னது தெரியாமல் காத்து கொண்டிருந்தான் செழியன். ஹரிஷுடைய கம்பெனி பல முன்னணி நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்து அவர்களுக்கு தேவையான பில்களை கொடுத்து வருகின்றனர். இதற்கு முன்னர் செழியன் குடும்பத்திற்கும் தேவையானதை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது அவன் அக்ஷராவை வைத்து விளையாடும் விளையாட்டை தெரிந்து கொண்ட பிறகு பழையபடி அவனோடு பிசினஸ் செய்ய ஹரிஷுக்கு விருப்பம் இல்லை. இந்த அக்ரிமெண்ட்டை அவன் கேன்சல் செய்தால் செழியனது குடும்பம் பெரும் நஷ்டத்திற்கு ஈடாகும் என்று அவனுக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தான். ஐயோ, சார் பாட்டுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இந்த ஆள் வேற ரொம்ப கோபமாக இருக்காரு. நான் சொன்னா கேட்பாரா இல்லை பிரச்சனை பண்ணுவாரான்னு தெரியலையே என்று யோசித்துக் கொண்டே நிக்கிதா செழியனிடம் சென்று தயங்கிக் கொண்டே ஹரிஷ் கூறியதை கூறி, சார் உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, அக்ரிமெண்ட்டை கூட கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு என்று வேறு வழியில்லாமல் கூறி முடிக்க கோபத்தில் அங்கிருந்த டேபிளை உடைத்திருந்தான் செழியன். அதில் வெளியிலிருந்து சத்தம் கேட்டு ஒரு ஊழியர் உள்ளே ஓடி வந்தார். அவர்தான் அந்த நிறுவனத்தின் முதலாளி என்று நினைத்த செழியன் நிச்சயம் அவன் தன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறான் என்று தானே முடிவு செய்து கொண்டு, நான் எவ்வளோ பெரிய ஆள்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, அதனால் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போது நீங்கள் என்னை டென்ஷன் பண்ணதுக்கு என்கிட்ட சாரி சொல்லிவிட்டு ஒழுங்காக புது அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் வாங்குறத விட நான் டபுள் டைம்ஸ் பில்ஸ் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி ரெடி பண்ணுங்க என்று கூறி அங்கிருந்து நாற்காலியில் மீண்டும் அமர்ந்தான். அவனை பொறுத்தவரை பிஸ்னஸ் 2 மடங்கு ஆகிறதென்றால் அவர்கள் அனைவரும் அவன் காலுக்கு கீழ் வந்து தஞ்சம் அடைவார்கள் என்று நினைத்திருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவனிடம் முடியாது என்று கூறிய நிக்கிதாவை கூட காலில் விழ வைக்க வேண்டும் என்று மனதளவில் திட்டம் தீட்டி வைத்திருந்தான். இவ்வளவு திட்டங்கள் வைத்திருந்தவன் அவர்கள் கொடுத்த பதிலில் சற்று அதிர்ந்துதான் போனான். அவனை பார்த்து பயப்படுவார்கள் என்று நினைத்திருக்க ஹரிஷ் ஊழியர்களோ அவனை, இவனா பைத்தியமா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்பது போல பார்த்துவிட்டு, சார் உங்களோட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதா நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம், இதுக்கு மேலே அதை பற்றி பேச எதுவுமே இல்லை. அப்புறம் நீங்கள் எங்கள் ஆஃபீஸ் ப்ராப்பர்ட்டியை உடைச்சிருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ செலவுன்னு சீக்கிரமாக பார்த்துட்டு சொல்லுவாங்க, அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் என்று வெகு சாதாரணமாக கூறி அவனை அவமானப்படுத்திவிட அதில் கொதித்து போனவன், ஹலோ என்ன சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்கள், யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கீங்களா என்று நம்ப முடியாமல் மீண்டும் சொல்லி வேறு கேட்டான். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக தானே சார் கேட்டுச்சு, நேராக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்து அங்கே போய் இதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு கேட்டால் அதை பே பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புங்க, இல்லைனா நாங்கள் போலீஸை கூப்பிட வேண்டி வரும், தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணி கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் என்று சொல்லி அங்கிருந்து நகரப்போக அது செழியனுக்கு மிகப்பெரிய அவமானமாக போனது. யாரோ ஒரு சாதாரண ஆளிடம் பேசுவது போல தன்னிடம் பேசுவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் மீண்டும் ஏதோ சொல்ல வர இவ்வளவு நேரம் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த அந்த ஊழியர் வெளியே சென்று விட்டார். தான் இவ்வளவு பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்று தெரிந்தால் தன்னை மதிப்பாக நடத்துவார்கள் என்று நினைத்து அவன் இங்கு வந்திருந்தான். ஆனால் தனக்கு கிடைத்த மரியாதையில் பெரும் அதிர்ச்சி எழுந்திருந்தாலும் தேவையில்லாமல் அவர்களோடு பிரச்சனை செய்ய அவன் விரும்பவில்லை. போலீஸ் என்று சென்றால் தன் குடும்பமானம் மற்றும் தந்தை தன் மீது வைத்திருக்கும் அரைகுறை மதிப்பு கூட இல்லாமல் போய்விடும் என்று பயந்தவன் வேறு வழியில்லாமல் அவர்கள் சொன்னது போல பணத்தை செலுத்திவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஆனால் என் அப்பா என்ன நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்காரு, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை நான் அவமானப்படுத்தலான்னு இங்கே வந்தால் என்ன அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்புகிறீங்களா, இதை நான் சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பாருங்க என்று மனதிற்குள் கருவி கொண்டுதான் அங்கிருந்து கிளம்பினான். இதுவே பெரிய அதிர்ச்சி என்றால் அக்ஷரா விஷயத்தில் ஹரிஷ் செய்ய போவதை அவன் எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறானோ
அதே நேரம் இன்னும் கல்லூரி வளாகத்தின் சுவற்றின் மீது சாய்ந்து கொண்டு போனில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான் ஹரிஷ். நதியாவிடம் பேசி இதோடு 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. அவள் வருவது போல எந்த சுவடும் தெரியவில்லை. டைம் ஆகும்னு சொன்னா நானாவது போயிட்டு ரிட்டர்ன் வருவேன். எதுவுமே சொல்லாம இப்படி பண்ணா நான் என்ன பண்றது என்று மனதிற்குள் அவளை திட்டிக்கொண்டு அமர்ந்திருக்க ஹரிஷ் முன்னால் ஒரு நிழல் ஆடியது. அவள்தான் வந்துவிட்டாள் என்று நினைத்து அவன் நிமிர்ந்து பார்க்க ஒரு வயதான பெரியவர் அவன் முன்னால் நின்று கொண்டிருந்தார். அவரை சுற்றி சில ஆட்கள் இருந்தனர். அவர்களையெல்லாம் ஹரிஷ் புரியாமல் பார்க்க, நீ ஹரிஷ் தானே என்று கேட்டார் அந்த பெரியவர். ஹரிஷுக்கு அப்போது கூட அவர் எங்கும் பார்த்தது போல ஞாபகமே வரவில்லை. ஆனால் அவர் கண்களில் ஹரிஷ் மீது அத்தனை வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. எழுந்து நின்றவன், நீங்க யாரு? உங்களுக்கு என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா? என்னை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்று யோசித்து கொண்டே கேட்டான். மேலும் அந்த பெரியவரின் பார்வை வேறு மிகவும் கொடூரமாக இருக்க அதுதான் அவனுக்கு இன்னும் சந்தேகத்தை கொடுத்தது. அவன் கேள்வி கேட்டுவிட்டு அமைதியாக இருக்க, உனக்கு என்ன தெரியாது, ஆனால் உனக்கு என்னோட பேரனை நல்லா தெரியும் என்று அவனை முறைத்து கொண்டே கூறினார் அந்த பெரியவர். அப்போ நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அப்படிதானே? நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எல்லாம் பேச மாட்டேன். உங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமாக என்கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைனா நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று தன்னிடம் அவர் திமிரு காட்டினால் நானும் அதைத்தான் திருப்பி கொடுப்பேன் என்பது போல பேசிவிட்டு மீண்டும் அமர்ந்து கொண்டான். ஏற்கனவே அவனை முறைத்து கொண்டிருந்த அந்த பெரியவர், எவ்வளோ திமிரு இருந்தா நீ இப்போ கூட என்கிட்ட இப்படி பேசுவ? நல்லா கேட்டுக்கோ, நீ செய்யக்கூடாத தப்பை ஏற்கனவே செஞ்சிட்ட. அதுக்கான தண்டனையை நீ கண்டிப்பாக அனுபவிப்ப. நான் உன்னை அனுபவிக்க வைப்பேன். இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்க போகிற ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் தான் அலைய போகிற. அதை நான் செஞ்சு காட்டுவேன் என்று சம்பந்தமே இல்லாமல் சினிமா பட வில்லன் போல டயலாக் பேசிக்கொண்டே இருக்க சப்டைட்டில் இல்லாமல் படம் பார்ப்பது போல பார்த்து வைத்தான் ஹரிஷ். ஹலோ, யார் என்னன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசினா எனக்கு நீங்கள் பேசுகிற இந்த டயலாக் எல்லாம் புரியும். இப்படி ஒன்றுமே இல்லாமல் அழிச்சிடுவேன் கொன்னுடுவேன்னு சொன்னால் எனக்கு சிரிப்பு தான் வருது என்று ஹரிஷ் வேறு அவரை இன்னும் கடுப்பேத்த, என்ன தெரியலையா உனக்கு? நான் தான் விக்கியோட தாத்தா. அதாவது நீ அடித்து அவமானப்படுத்தினியே அந்த விக்கியோட தாத்தா ஆறுமுகம். என் பேரங்கிட்ட நீ பண்ண வேலைக்கு உனக்கு சரியான பாடம் புகட்ட தான் நான் இங்கே வந்திருக்கேன் என்று கூறி அவனை இன்னும் அதே முறைப்போடு பார்க்க விக்கியின் பெயரை கேட்ட பிறகுதான் ஹரிஷுக்கு விஷயமே புரிந்தது. இருந்தும் அவன் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஓ, இப்போதான் விஷயமே புரியுது. சரி, உங்கள் பேரன் இப்போ எப்படி இருக்கான்? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவனுக்கு மருந்து வாங்க தானே இப்போ வந்திருக்கீங்க. ஐயோ பாவம், நான் வேணுன்னா ஹெல்ப் பண்ணவா? எந்த மருந்து போட்டால் சீக்கிரம் சரியாகும்னு என்னை விட யாரால் சரியாக சொல்லிட முடியும் என்று திமிருடன் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு கொண்டு செல்ல அவனை முறைத்து பார்த்த ஆறுமுகம் பதில் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் மீது இருந்த பார்வை மட்டும் அப்படியே இருந்தது. மற்றவர்கள் நினைப்பது போல எந்த வேலையும் செய்யாத ஒரு உதவாக்கரை வீட்டோடு மாப்பிள்ளை ஹரிஷ் என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய கம்பெனியின் முதலாளி அவன் என்பது ஆறுமுகத்துக்கு நன்றாகவே தெரியும். அந்த ஒரே காரணம்தான் இப்போது வரை ஹரிஷை அவரிடமிருந்து காப்பாற்றி கொண்டிருப்பதாக அவர் நினைத்திருக்கிறார். ஆனால் அதே நேரம் தன் பேரனின் நிலையை பார்க்கும் பொழுது ஹரிஷை அப்படியே விடவும் அவருக்கு மனம் வரவில்லை. அதனால்தான் இப்போது ஹரிஷ் முன்னால் நின்று இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அமைதியாக இருப்பதை பார்த்து மீண்டும் நக்கலாக சிரித்த ஹரிஷ், நீங்கள் என்னை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதுசாக எந்த எதிரியும் இல்லாமல் எனக்கு கூட கொஞ்சம் போர் அடிக்குது தான். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா ஆட்டம் களைகட்டும். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கணுன்னு விருப்பப்படுறேன். உங்கள் பேரன் ஏற்கனவே அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அவனுக்கு தேவையான மருந்து மாத்திரெல்லாம் வாங்கி கொடுத்து அவனை சரி பண்ணுறது தான் இப்போ ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்னடானா அதை விட்டுட்டு என் பின்னாடி சுற்றி என்கிட்ட வந்து சினிமா டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. எது முக்கியம்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் என்று சொல்லி ரங்கநாதனின் தோளில் தட்டியவன், என்ன இருந்தாலும் இந்த வயசில் இருக்கிற உங்களை போய் நான் அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனா அது அவ்வளவா நல்லா இருக்காது இல்லையா என்று வேறு கேட்டு வைத்தான். அதாவது என்னிடம் வம்பு செய்தால் நீயும் உன் பேரன் போல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவாய் என்று மறைமுகமாக மிரட்டுவது போல நேரடியாகவே மிரட்டிவிட்டான். ஏற்கனவே அவனை முறைத்து கொண்டிருந்த ஆறுமுகம் அவனை எரிப்பது போல பார்த்து வைக்க அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒருவர், ஏய், யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுமா? எவ்வளோ திமிரு இருந்தால் இவர்கிட்டயே இப்படிலாம் பேசுவ என்று எகிரி கொண்டு ஹரிஷிடம் சண்டைக்கு வர, எங்கள் தாத்தாவை பார்த்தா எல்லாரும் எப்படி பயப்படுவாங்க தெரியுமா? ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய தெரியாத ஒரு உதவாக்கரணி அவர் முன்னாடி நின்று பேசுகிறதே பெரிய தப்பு, அதுவும் இவ்வளோ திமிராக பேசுறியா என்று இன்னொருவர் கேட்க, இன்னொரு வார்த்தை எங்கள் தாத்தாவை பற்றியோ இல்லை எங்கள் குடும்பத்தை பற்றியோ தப்பாக வந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டோம்
என்று மூன்றாவதாக ஒருவர் சொல்ல, மூவரையும் பார்த்து ஹரிஷுக்கு சிரிப்பு தான் அடக்கவே முடியவில்லை. அவர்களை மாறி மாறி பார்த்தவன் சிறிது சிரிப்புடன், உங்க மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? யார் கூட பேசினாலும் இப்படி தான் குறுக்க வந்து நாட்டமா பண்ணுவீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் இவர் ஒருத்தர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இதுக்கு நடுவில் வந்து பேசுகிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? இதுக்கு மேலே யாராவது என் கூட தேவையில்லாமல் ஒரு வார்த்தை பேசினா கூட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பார்ட்டியோட நிலைமை என்னன்னு அதே மாதிரி தான் நீங்களும் ஆவீங்க, இல்லைனா அதை விட மோசமாக கூட ஆகலாம் என்று கையை முறுக்கி கொண்டே சொன்னவன் சட்டென அமர்ந்திருந்த கல்மேடையில் இருந்து குதித்து கீழே இறங்கினான். ஏனோ அவனது தோரணையே பயமாக இருக்க அவர்கள் அனைவரும் சற்று நடுங்கித்தான் போயினர். ஆனால் ஆறுமுகம் அவனை இன்னும் முறைப்போடு பார்த்து கொண்டு, இந்த காலத்து பசங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியல, பெரியவங்க முன்னாடி எப்படி நடந்துக்கணும்னு அறிவு கூட இல்லை, ஆனால் உன்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கறது தப்பு தான் என்று ஆறுமுகம் சொல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பதிலுக்கு பதில் பேச நான் இன்னும் ஒரு 50 வருஷம் வெயிட் பண்ணணுமா? நானும் வயசானதான் இப்படியெல்லாம் பேச முடியுமோ? இந்த மாதிரி சட்டம் எதுவும் இருக்கா என்று யோசிப்பது போல கேட்டவன், இனிமேல் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுங்க என்று மீண்டும் அவரது தோளில் தட்டினான். ஹரிஷ் நடந்து கொள்ளும் விதம், அவனது பேச்சு, அவனது தோரணை மற்றும் ஆறுமுகத்தை அவ்வப்போது தட்டி தட்டி பேசுவது, இவை அனைத்துமே அவரை இழிவுபடுத்துவது போல அங்கிருந்தவர்களுக்கு தெரிந்தது. அவரை இழிவுபடுத்துவதென்றால் மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துவது போலத்தான் என்று நினைத்தவர்கள், இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அதோடு இருந்தால் உனக்கு நல்லது, இல்லைனா நீ ரொம்ப வருத்தப்படுவ என்று ஆறுமுகத்தின் ஒரு மகன் சொல்ல, தாத்தா நீங்கள் மட்டும் சரின்னு சொல்லுங்க, இவனை என்ன பண்ணுற மட்டும் பாருங்க, உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் என்று முறுக்கி கொண்டு வந்தான் ஆறுமுகத்தின் இன்னொரு பேரன். ஹரிஷுக்கு அவர்களை பார்க்க இப்போது கூட சிரிப்பை தான் அடக்க முடியவில்லை. என்னமோ ஆறுமுகம் சரி என்று தலையை ஆட்டினால் பாய்ந்து வந்து அவனை அடித்து பந்தாடி விடுவது போல செய்து கொண்டிருந்தனர் அவர்கள். இங்கிருக்கும் மருந்துகள் பிரபலமானது என்பதால் பலரும் அதை வாங்க வருவதும் போவதுமாக இருப்பார்கள். முதலில் இவர்கள் பேச்சையெல்லாம் மக்கள் கண்டுகொள்ளாமல் சென்றிருக்க சிறிது நேரத்தில் சண்டையும் பேச்சுக்களும் பெரிதானதால் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தனர். என்ன நடக்குதுங்க? இவங்க எல்லாரும் பெரிய ஆள்னு சொன்னாங்க, இந்த சின்ன பையன் இந்த ஆள்கிட்ட இவ்வளோ திமிரா நடந்துக்கிறான், இவ்வளோதானே இவங்க எல்லாரும் என்று பின்னால் 2 பேர் நின்று தங்களுக்குள் மெதுவாக பேசிவிட்டு செல்ல, அதை கேட்ட பிறகுதான் ஆறுமுகத்துக்கு எங்கிருக்கிறோம், யாரெல்லாம் இங்கு இருக்கிறார்கள் என்று புரிந்தது. ஆனால் சும்மா இருந்த ஹரிஷிடம் தாங்கள் தான் வந்து பிரச்சனை செய்தோம் என்பதை மறந்து இதற்கும் சேர்த்து அவனையே முறைத்து பார்த்தார். அவனோ தோலை குலுக்கி கொண்டு, என்ன பார்த்தா நான் என்ன பண்றது என்றான், கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல். இவர் தானே பெரிய ஆளு, பேப்பர்ல நியூஸ்லாம் வருவாரு, நான் கூட பெரிய ஆளுன்னு நினைச்சேன், இங்க என்ன ஒரு சின்ன பையன் கூட நின்று சரிசமமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு என்று ஒருவர் கேட்க, அந்த பையனுக்கும் செம திமிரு போல, திமிருன்னு கூட சொல்ல முடியாது, தைரியம், இவர் யாருன்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட வாய்க்கு வாய் பேசுறானே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று ஒரு பெண் வாய் மீது கை வைத்து அந்த ஆச்சரியத்தை தன் முகத்தில் காட்டி சொன்னார். அங்கிருந்த அனைவருமே நிச்சயம் ஹரிஷ் பேசுவதற்கு அவன் அவர்களிடம் அடி வாங்குவான் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தனர். அதற்கு பதிலாக பின்னால் திரும்பி பார்த்த ஆறுமுகம், எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா, இங்கே படம் ஓடிட்டு இருக்கு, உங்க வேலையை பார்த்துட்டு இங்கிருந்து கிளம்பி போங்க என்று கத்திவிட்டு மீண்டும் ஹரிஷ் பக்கம் திரும்பியவர், இங்க பாரு, நீ யார் கூட பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சும் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இது உனக்கு நல்லதில்லை, ஏண்டா இப்படிலாம் பண்ணணும்னு நீ வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சா ஒழுங்கா இப்பவே இங்கிருந்து கிளம்பி போ, இல்லைன்னா நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பில்லை என்று அவனை மிரட்டுவது போல சொல்ல, அவனோ தோளை குலுக்கி கொண்டு, உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்து நான் பயந்து ஓடினதா சரித்திரமே கிடையாது, உங்கள் பேரனுக்கு நான் செஞ்சதுக்காக நீங்கள் என்னை பழிவாங்கணும்னு விருப்பப்பட்டா தாராளமாக நீங்கள் வரலாம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் உங்களை வேண்டாம்னு சொல்லவே இல்லையே, அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்காக உங்களை பார்த்து பயப்பட சொல்கிறீங்க என்று சிறிதும் பயமில்லாமல் கேட்டவன் அதே திமிருடன் அப்படியே நின்றான். ஹரிஷை பொறுத்தவரை ஆறுமுகத்தை பார்த்தோ இல்லை அவரது குடும்பத்தை பார்த்தோ தான் பயப்படவில்லை என்று காண்பிக்க வேண்டும், அதற்காகத்தான் இவ்வளவு துணிச்சலுடன் அனைவரையும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். இப்போது அனைவரும் வேடிக்கை பார்க்கும்பொழுது கூட அவன் வாயை குறைக்காமல் தன்னோடு இப்படி பேசி அசிங்கப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத ஆறுமுகம், பாரு, உனக்கு நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், ஒழுங்கு அங்கிருந்து ஓடி போயிடு, இல்லைனா உன் சாவை நீயே பார்க்க வேண்டியிருக்கும் என்று சொல்ல மீண்டும் சுற்றியிருந்த கூட்டம் தங்களுக்குள் சலசலத்து கொண்டது. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சின்ன பையன் யார் என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா? இவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்று ஒருவர் கேட்க, யார் என்னன்னு தெரியலையே, ஒருவேளை இவன் ஏதாவது பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையனாக இருப்பானோ? இல்லை பார்த்தா அப்படிலாம் தெரியல, இவனும் இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும், இவன் பெரிய இடத்து பையனாக இருந்தால் இப்படி எதுக்கு ட்ரெஸ் பண்ண போகிறான்
அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இருங்க, கொஞ்சம் இருங்க. நான் அந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கே? அட, இவன் அந்த ஏஜே ஃபேமிலியை சேர்ந்தவன் நினைக்கிறேன். இவனுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெரிய பின்னாடி பலமெல்லாம் கிடையாது. இவன் ஒரு வீட்டோடு இருக்கிற மாப்பிள்ளை. சொல்லப்போனால் எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு உதவாக்காரன்னு தான் சொல்லணும். ஆனால் அப்படிப்பட்டவன் இவ்வளோ தைரியமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கான் என்று ஹரிஷை அடையாளம் கண்டு கொண்டு ஒருவர் சொல்ல, இவ்வளவு நேரம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த மொத்த கூட்டமும் இப்போது அவனை பார்த்து சிரித்தது. அட, இவனை போய் பெரியாள் நினைச்சிட்டோமே என்று சொல்லி அவர்கள் கைகொட்டி சிரிக்க, ஹரிஷ் அவர்களையெல்லாம் ஒரு பொருட்டாக கூட கண்டுகொள்ளவே இல்லை. ஒருமுறை அனைவரையும் நோக்கி ஒரு பார்வை வீசியவன் மீண்டும் தன் பார்வையை ஆறுமுகத்தின் பக்கம் திருப்பினான். சரி, நீங்கள் தான் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் அடுத்து என்ன பண்ணாலும் அதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்கள் பேரனுக்கு நடந்த எதுக்கும் நான் பொறுப்பில்லை. அது எல்லாமே அவனோட தப்பு தான். அவன்கிட்ட நான் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும்தான் பண்ண சொல்லி கேட்டேன். ஆனால் மற்ற பிரச்சனை எல்லாத்தையும் பண்ணது உங்கள் பேரன்தான். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த பிரச்சனையை ஒருத்த மட்டுமே பண்ணியிருக்க வாய்ப்பு கம்மி தான். வேறு யாராவது கூட அவனுக்கு பின்னாடி இருந்து அவனை தூண்டி விட்டுருக்கலாம். அதுதான் யார் என்னன்னு எதுவுமே தெரியல. தெரியும் போது இருக்கு என்று ஆறுமுகத்தை சற்று சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே சொன்னவன், நடந்த எதுக்குமே நான் பொறுப்பில்லை என்று அந்த விஷயத்தை முடித்துக்கொள்ள நினைத்தான். என்னடா பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ நல்லவன் மாதிரி அப்படியே மாற்றி பேசுறியா? நீ என்ன பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால தான் என் பேரன் இப்படி இருக்கான். ஆனால் நீ என்று நிறுத்தாமல் ஆறுமுகம் சண்டைக்கு வர, அங்கே நதியா வரவும் அவர் சட்டென வாயை மூடிக்கொண்டார். அவளோடு சேர்ந்து அந்த ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் முக்கிய பிரமுகர்களும் அங்கு வந்தனர். ஹரிஷ் மட்டும்தான் வந்திருப்பான் என்று நினைத்து அவள் அங்கு வர, அங்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்பதை பார்த்து புரியாமல் விழித்து கொண்டே அங்கு வந்தாள். அட, இவங்க பெரிய மேடமாச்சே, இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இவரை பார்க்க தான் வந்திருப்பாங்க. இங்கே வந்த உடனே இப்படி பெரிய பெரிய ஆட்கள் கூடலாம் நட்புறவை ஏற்படுத்திக்கிட்டாரு. இப்போ தெரியுதா அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு? அது மட்டுமா, இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து இந்த ஒன்றுக்கும் ஆகாத கிறுக்கு பையன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருக்கான். அவனை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. இந்த இடத்துல இருந்து அவனை தூக்கி வெளியே வீச போகிறாங்க. அப்போ தெரியும் யார்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருக்கான், அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு. என்று நதியா வந்திருப்பது ஆறுமுகத்துக்காக என்று நினைத்து கொண்டு அவர்களெல்லாம் பேசியிருக்க, நதியாவோ நேராக ஹரிஷிடம் வந்து, சாரி ஹரிஷ், நான் அப்போவே வரணும்னு நினச்சேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ரியலி சாரி. ஒரு திடீர் எமர்ஜென்சி மீட்டிங், உனக்கு இன்ஃபர்மேஷன் கூட என்னால் சொல்ல முடியல. இனிமேல் அந்த மாதிரி நடக்காது, ஐ எம் ரியலி சாரி என்று அவள் கெஞ்சும் குரலில் ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்க, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் இன்னொரு முறை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிங்கன்னா அப்புறம் என்கிட்ட எந்த உதவியும் கேட்டு வராதிங்க. எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. உங்களுக்கு வெயிட் பண்ண போய் கண்டவங்கிட்டலாம் நான் பேச வேண்டியதாகிடுச்சு. எனக்கு இதெல்லாம் தேவையா என்று எரிச்சலுடன் முன்னால் நின்று கொண்டிருந்த ஆறுமுகம் மற்றும் மொத்த கூட்டத்தையும் பார்த்து கூறினான். அங்கிருந்தவர்கள் அனைவருமே அவனுக்கும் நதியாவுக்கும் நடந்த உரையாடலை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஆறுமுகம், என்ன இவன் என்கிட்ட தான் திமிரா பேசுறான்னு பார்த்தா இந்த மேடம் கிட்ட போய் இப்படி திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப தான் அதிகம். யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான் என்று அவர் நினைத்து கொண்டு நிற்க, அப்பா, இவன் பேசுற பேச்சுக்கு கண்டிப்பா இப்ப அவங்க கிட்ட நல்லா வாங்கிட்டு தான் போவான். இதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை என்று கூறினான் அவரின் மகன் ஒருவன். ஆறுமுகமும் அதைத்தான் நினைத்திருந்தார். அதனால் தான் நினைத்தது நடக்கும் வரை குறுக்கே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கலாம் என்று அவர் முடிவு செய்தார். அதே நேரம் நதியாவுடன் வந்திருந்தவர்களும் ஹரிஷ் நதியாவிடம் எப்படி பேசியதில் சற்று அதிர்ச்சி அடைந்தனர். பிறகு அதில் ஒருவர், என்ன ஹரிஷ், நீ சின்ன பையன்னு மறந்து போயிட்டியா? மேடம் கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க, அவங்க யார் என்னன்னு தெரியும் தானே, கொஞ்சம் பார்த்து பேசு என்று ஒருவர் தன்மையாக கூற, இன்னொருவரும், எங்கள் மேடம் கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுறது இந்த மொத்த சொசைட்டியையும் அவமானப்படுத்துகிற மாதிரி, இதை நாங்கள் எப்போவுமே அனுமதிக்க மாட்டோம். ஹரிஷ், நீ பண்ணது பெரிய தப்பு. ஒழுங்காக மேடம் கிட்ட மன்னிப்பு கேளு. அப்போ தான் இந்த பிரச்சனை இப்போவே முடியும். இல்லைனா தேவையில்லாத பிரச்சனையை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் என்று இன்னொரு முக்கிய பிரமுகர் கூற, அவர்களையெல்லாம் பார்த்து முகத்தை சுளித்தான் ஹரிஷ். ஆனால் அப்படியே நின்று கொண்டிருந்தானே தவிர வாய் திறந்து எதுவுமே பேசவில்லை. ஆனால் நதியா தான் அனைவரையும் முறைத்து பார்த்து, ஹரிஷ் கிட்ட இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? எதுக்காக அவங்ககிட்ட எல்லாரும் இப்படி மோசமாக பேசிகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க, இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று மிகவும் கோபமாக மிரட்டினார். அவன் நதியாவை மரியாதை இல்லாமல் பேசிய பொழுது வந்த அதிர்ச்சியை விட இப்போது அவனுக்காக இவள் சப்போர்ட்டுக்கு வந்த பொழுதுதான் அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் அப்பட்டமான அதிர்ச்சி. நிஜமாகவே தங்கள் காதல் விழுந்ததெல்லாம் உண்மைதானா என்று ஒரு முறை தலையை உலுக்கிக் கொண்டு அவளை பார்த்தனர். என்ன நடக்குதுங்க
இந்த மேடம் போய் போய் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவன் ஒரு பெரிய ஆளாக இருந்தால் பரவாயில்ல, இவனே ஒரு வேஸ்ட்டு, இவனுக்கு எதுக்காக இந்த மேடம் சப்போர்ட் பண்ணுறாங்க என்று தங்களுக்குள் மாறி மாறி மீண்டும் பேசிக்கொண்டனர். இவ்வளவு நேரம் ஹரிஷ் நதியாவிடம் நன்றாக சிக்கிக்கொண்டான் என்று நிம்மதியாக இருந்த ஆறுமுகத்தின் மொத்த குடும்பமும் இப்போது நதியா பேசியதில் அதிர்ச்சியுடன் தான் பார்த்தனர். அதே நேரம், ஒருவேளை சிறிது நேரத்திற்கு முன்னால் தாங்கள் அவனிடம் பேசிய விஷயமெல்லாம் அவளுக்கு தெரிந்தால் தங்களை ஏதாவது செய்வாளா, தங்களைத்தான் தண்டிப்பாளா என்ற பயம் வேறு எழுந்தது. அப்போது நதியாவுடன் வந்திருந்த ஒருவர், மேடம் என்னாச்சு உங்களுக்கு? இந்த பையன் உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இவன் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா என்று கேட்டார். என்னதான் அவர் அவளை விட வயதில் பெரியவராக இருந்தாலும் அவளது பொறுப்பு மற்றும் அவளது திறமைக்கு மரியாதை கொடுத்துதான் இப்போது வரை பேசிக்கொண்டிருக்கிறார். ஏனோ இதுதான் ஹரிஷ் அவளிடம் பேசிய விதத்தை பார்த்து அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவரை முறைத்து பார்த்த நதியா, ஹரிஷ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், அவனை கஷ்டப்பட்டு நான் வர வச்சிருக்கேன், இந்த மொத்த சொசைட்டியும் இப்போ அவனை நம்பி தான் இருக்குது, அப்படிப்பட்டவங்கிட்ட நீங்கள் எல்லாரும் தேவையில்லாமல் பேசி அவனை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மொத்த சொசைட்டியையும் நான் ஃபயர் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் புது ஆள் தேடி என்னால் கொண்டு வர முடியும்னு உங்களுக்கே தெரியும். ஹரிஷை ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி ஹெட் பிரான்ச்சிலிருந்து வர வச்சுருக்காங்க, அப்படின்னா அவன் யார் என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று மேலோட்டமாக ஹரிஷின் முக்கியத்துவத்தை உணர்த்த எண்ணி சொன்னாள். அதை கேட்டதும் அங்கிருந்த ஹெர்பல் சொசைட்டியை சேர்ந்தவர்களின் முகம் சட்டென மாறியது. இந்த சொசைட்டியில் பல வருடங்களாக அவர்களெல்லாம் பணியாற்றி வருகின்றனர். ஆனால் அவர்களை கூட இப்போது வரை தலைமை அலுவலகத்தில் இருந்து பாராட்டியோ இல்லை குறிப்பிட்டோ எதுவும் சொல்லியது கூட கிடையாது. ஆனால் ஹரிஷ் ஒரு சிறு இளைஞன் என்று அவர்கள் சாதாரணமாக நினைத்திருந்த ஒருவன் முக்கிய பிரமுகரை விட மேலானவன் என்பது போல தலைமைச் செயலகத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவனது முக்கியத்துவம் என்ன என்பதை அதற்கு மேல் யாரும் அவர்களுக்கு விளக்கிச் சொல்ல தேவையில்லை. அப்படின்னா இவன் அவ்வளோ முக்கியம் போல, அது மட்டும் இல்லை இவனுக்கு நிறைய திறமை இருக்குது போல. ஆமாம், அப்படி என்ன திறமை இருக்கும், அவனை பார்த்தா ஒன்றுமே தெரியலையே என்று தங்களுக்குள் மெதுவாக பேசி முடிவு செய்து கொண்டனர். உங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லலை. உடனே ஹரிஷ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இப்போ நீங்கள் செஞ்ச தப்புக்கு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்று பிடிவாதமாக அவள் சொல்ல யாருமே மறுத்து பேசவில்லை. முன்னால் வந்து நின்று தலை குனிந்த ஒருவர், சாரி ஹரிஷ், என்னை மன்னிச்சிரு, உங்ககிட்ட நான் தப்பாக பேசிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டார். என்னதான் சின்ன பையனாக இருந்தாலும் அவரிடம் திமிரு காட்டி வேலையை இழக்க அவர்கள் தயாராக இல்லை. அனைவரும் மன்னிப்பு கேட்ட பிறகு இனிமேல் இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது என்று மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை கொடுத்தவள், ஹரிஷ் நீ என் கூட வா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேசணும் என்று முகத்தில் சிறு சிரிப்புடன் அவனை அழைத்தாள் நதியா. ஆனால் ஹரிஷ் முகத்தில் இன்னும் கூட எரிச்சல் குறையவே இல்லை. எங்கே வரணும் உங்க கூட? டென்ஷனில் தலையெல்லாம் வலிக்குது, உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா, லேட்டாக வந்துட்டு இப்போ இங்கே வான்னு என்னை மறுபடியும் கூப்பிடுறீங்க என்று சொன்னவன் முகத்தில் இன்னும் அந்த அதிருப்தி அப்பட்டமாக தெரிந்தது. அவன் பேசும் விதமும் இப்போது நதியாவிற்கு சிறு ஒவ்வாமையை கொடுத்தது. என்னதான் அவனிடம் தனக்கு காரியமாக வேண்டுமென்றாலும் அவன் இந்த அளவிற்கு தன்னிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வான் என்று அவள் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் இப்போது அவனால் தான் முக்கிய காரியம் ஒன்று நடக்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பதால் அவனை எதிர்த்து பேசவோ இல்லை அவனிடம் தன்னுடைய ஆளுமையை காட்டவோ அவளால் முடியவில்லை. அதனால்தான் முடிந்தவரை பல்லை கடித்துக்கொண்டு வெகு சாதாரணமாக சிரித்துக்கொண்டே அவனோடு பேச முயற்சி செய்தாள். அந்த முயற்சியை எல்லாம் ஹரிஷ் மீண்டும் மீண்டும் தகர்த்து கொண்டே இருக்கிறான். ஹரிஷ், அதான் நான் பண்ண தப்புக்கு சாரி சொல்லிட்டேனே, நாங்கள் யாருமே தெரிஞ்சு லேட்டாக வரல, திடீர்னு மீட்டிங், அதான் பிரச்சனை, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு என்று விழிகளை தாழ்த்தி கொண்டு கெஞ்சும் குரலில் கேட்டாள். அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் மயக்கம் வராத குறைதான். சரி சரி, ரொம்ப சாரி கேட்காதீங்க, இந்த ஒரு முறை போனால் போகுதுன்னு மன்னிக்கிறேன் என்று சொல்லி 2 அடியை அவர் முன்னால் எடுத்து வைக்க ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள் நதியா. சுற்றியிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.